ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்கிற வார்த்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி அவர் வழிநடத்துவாராக என்று சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என்னுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும் என்ற ஒரு வார்த்தையோடு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தருவதற்கு என்னுடைய ஆவியிலே நான் தூண்டப்பட்டிருக்கிறேன். உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 49ஆம் சங்கீதத்திலே அதில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாய் ஞானத்தை பேசும். என் வாய் என்னத்தை பேசும்? ஞானத்தை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சங்கீதத்திலே நான் படிக்கும் பொழுது, என் கண்மலையும் என் மீட்பருமாய் எங்கள் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருக்கட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல என் வாய் ஞானத்தை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல நாவுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாவு நல்லவைகளை பேசுகிறதா, இந்த நாவு தீமையான காரியங்களை பேசுகிறதா? ஒன்று, என் இருதயம் உணர்வை என்ன செய்யும்? தியானிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, என்னுடைய இருதயம் எதை தியானிக்கும்? உணர்வை தியானிக்கும். உணர்வில்லாத மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது? உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இருதயம் உணர்வில்லாவிட்டால் அது இருதயம் இருள் அடைந்து விடுகிறது. அதுதான் அந்த இருதயம் விழிக்க வேண்டுமா? இந்த இருதயம் சந்தோஷப்பட வேண்டுமா? இந்த இருதயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? முதலாவது அந்த மகிழ்ச்சிக்கு நம்முடைய நாவு தான் முதல் அர்த்தம். இந்த நாவு ஞானத்தை, அதாவது உணர்வை ஞானத்தை பேசும் பொழுது என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வை என்ன செய்யும்? தியானிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே விரும்புகிற ஒரு 2 காரியங்கள். ஒன்று, நாம் ஞானமாய் பேச வேண்டும். இன்னொன்று, பேசுகிற வார்த்தைகள் இந்த இருதயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிய வேண்டும். இந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உருவாகிறது என்று சொல்லி ஆண்டவர் மார்க்கிலே அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வசனங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இந்த இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ஜனங்களே, எல்லாரும் இதை கேளுங்கள். இதை பூமியின் குடிகளே, சிறியோரே, பெரியோரே, ஐஸ்வர்யவான்களே, நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள், ஏகமாய் செவி கொடுங்கள் என்ற வார்த்தையோடு ஆரம்பித்து விட்டு, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஆழமான சத்திய வார்த்தையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உணர்வில்லாத இருதயம் இருளடைகிறது போல, அப்ப இந்த இருதயம் உணர்வடைய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீத 119ஆம் சங்கீதத்திலே
119 சங்கீதத்திலே 34 வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? படியுங்கள். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். பாருங்கள், உணர்வை தரும் பொழுது அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என்னுடைய முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அவர் கேட்கிறது, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். எதற்கு உணர்வை தாரும்? தேவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவிலே படிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு நல் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரை எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டிருப்பேன், உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவர், அந்த உணர்வு இல்லாவிட்டால் இந்த வேதத்தை நேசிக்க முடியாது, இந்த வேதத்தை வாசிக்க முடியாது, இந்த வேதத்தை தியானிக்க முடியாது, இந்த வேதத்தினுடைய ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் அந்த இருதயத்திலே என்ன ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறது. அதுதான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். இந்த வேதத்துடைய இந்த பிரமாணங்களுடைய வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். முடிவு பரியந்தம் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவியத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீ முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உன்னுடைய கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவது ஒரு மேன்மையான காரியம். இந்த காரியத்திலே நான் முடிவு பரியந்தம் அதை கை கொள்வேன். எதை கை கொள்வேன்? வேதத்தை. எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, அப்பொழுது உடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அதை கை கொள்வேன் ஆண்டவரே. அந்த உணர்வு இருக்கும் பொழுதுதான் அந்த முழு இருதயம் தேடுவதற்கு வாஞ்சிக்கும். மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே இந்த வேதத்தை நேசிக்க முடியும், வாசிக்க முடியும், தியானிக்க முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும், அதை கை கொள்ள முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே சங்கீதம் 119, 104 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? உம்முடைய கட்டளைகளால். எந்த கட்டளை? வேதத்தின் கட்டளை. உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். பாருங்கள், நின்னுங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி கேட்டவன், அந்த உணர்வை தாரும் என்று சொல்லி கேட்டுவிட்டு நான் உன் வேதத்தை பற்றி கொண்டிருப்பேன் என்று சொன்னவன், அதை கை கொள்வேன் என்று சொன்னவன் இப்பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே உமது கட்டளைகளால், உம்முடைய வார்த்தைகளினால் நான் என்ன செய்தேன்? உணர்வடைந்தேன். அப்ப அந்த வார்த்தை உணர்வடையும் பொழுது, அப்ப உணர்வு வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? ஆதலால் எல்லா பொய் வழிகளை வெறுக்கிறேன். பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வு ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு நடுங்கிற ஒரு நடுக்கத்தை கொண்டு வருகிறது. அது நடுக்கத்தை மாத்திரமல்ல, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறது? அங்கே எல்லா பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உணர்வு இருந்தால்தான் பொய் பேசுகிறதை நிறுத்த முடியும். அந்த உணர்வு இருந்தால்தான் கோபப்படுகிறதை நிறுத்த முடியும். இந்த உணர்வு இருந்தால்தான்
தேவ பிள்ளைகளே, திருடுகிற காரியத்திலே நிறுத்த முடியும். இந்த உணர்வு இருந்தால்தான் கெட்ட வார்த்தைகள் ஒன்று நம்முடைய ஜீவியத்திலே வராதபடி காக்க முடியும். இந்த உணர்வு இருந்தால் மாத்திரம்தான் சகலவிதமான கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் நம்மை விட்டு ஓடி போகும். உணர்வு இல்லாவிட்டால் யாரையும் மன்னிக்க முடியாது. அதான் ஆண்டவரே எனக்கு இந்த உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது கேட்கிறார். அந்த உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த உணர்வடைந்த உடனே அவன் வாழ்க்கை வருகிறது. அந்த பொய், எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, வெறுக்க வேண்டியதற்கு இந்த உலகத்திலிருந்து, பரிசுத்தமில்லாத வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தம் அடைவதற்கு நமக்கு ஒரு உணர்வு தேவை. உணர்வு தேவை. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அந்த உணர்வை கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் ஆண்டவரே என்ன கேட்கிறான் பாருங்கள், படிப்போம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாலமோனை பார்த்து உன் வார்த்தையின்படி செய்தேன். என்ன கேட்டான்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தார், உணர்வை தார், ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவரே என் கணவன்கிட்ட பேசுவதற்கு, என் மனைவிட்ட பேசுவதற்கு, என் பிள்ளைகள்கிட்ட பேசுவதற்கு, என் பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு, என் கூடிப்பிறப்புகள்கிட்ட பேசுவதற்கு, நான் வேலை ஸ்தலத்தில் பேசுவதற்கு, ஆண்டவரே ஞானத்தினுடைய உணர்வை தாரும் என்று சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? அருமையானவர்களே, இந்த சாலமோன் ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். பாருங்கள், ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் இனி எழும்பி வரப்போவதும் இல்லை. காரணம், இந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை தான் கேட்டார். ஆண்டவர் ஞானத்தை மாத்திரமல்ல, ஞானத்தை கேட்ட பொழுது கர்த்தர் ஞானத்தோடு சேர்ந்த அந்த உணர்வையும் கொடுத்தார், அறிவையும் கொடுத்தார். அவர் கொடுக்கிறார். அதான் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தார், அந்த ஞானத்தோடு சேர்ந்த உணர்வை எனக்கு தார் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. பாருங்கள், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் எப்படி இருப்பார் சொல்லுங்க? தங்கியிருப்பார். யார் மேல் தங்கியிருப்பார்? இது தீர்க்கதரிசனமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த அருமையான ஒரு வார்த்தை, இந்த ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஈசாயுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஞானத்தையும் உணர்வையும் அருளாவி செழிக்கிறது. என்ன? ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஞானத்தோடு சேர்ந்த ஒரு உணர்வு, அதான் ஞானமும் உணர்வும் உள்ள
ஆவியையும். அன்பானவர்களே, ஆலோசனையும் பலனும் உள்ள ஆவி, நல்ல ஆவி கர்த்தர் நமக்கு தந்த பெஸ்டா தருவார். ரொம்ப நல்லா கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும், நிச்சயமா திறக்கப்படும். அப்போ ஞானத்தை உணர்வும் அருள் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருள் ஆவியையும், அதோடு சேர்ந்து அறிவையும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய அருளும் ஆவியும் ஆகிய, பாருங்கள் எவ்வளவு அந்த உணர்வுல என்னெல்லாம் இருக்கிறது. ஞானம் இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது, பலன் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. அருமையானவர்களே, சொல்கிறது ஆவியமாகிய கர்த்தருடைய ஆவியானவே அவர் மேல் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உணர்வை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆண்டவரே, வேதத்தை பற்றி கொண்டு நடக்க எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஆலோசனையும் பலனையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் அருள் ஆவியமாகிய, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற அருளும் ஆவியமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் இறங்குவா, உங்கள் மேல் தங்கியிருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அருமைச்சகராகிய ஆண்டவர், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ கேட்டால் கர்த்தர் உனக்கு எதையும் தருவார். நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருவார். கர்த்தருடைய கிருபை கர்த்தர் உனக்கு தருவார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை படிப்போம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது? தங்கள் குற்றங்களை உணர்ந்து, நின்னுங்க, தங்கள் குற்றங்களை உணர்ந்து, எதுல செய்த தவறை, செய்த தப்பிதங்களை நான் உணர்ந்து, அதே படிப்போ, உணர்ந்து, அன்பான என் முகத்தை தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு நான் திரும்பி போயிடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டு அப்போ பதில் கிடைக்காது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தம்முடைய குற்றங்களையும் பிழைகளையும் ஆராய்ந்து அறிவதற்கான ஒரு உணர்வை எனக்கு தாரும். அந்த உணர்வை கேட்டால் மாத்திரம்தான் இந்த ஜெபம் கேட்கப்படுமா? எப்பொழுது ஆண்டவரே உடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், பொய் வழிகளை வெறுத்தேன் என்று சொன்னாரே. அப்போ தாவீது இங்கே சொல்லுகிறது, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, தங்கள் குற்றங்களையும் பிழைகளையும் ஆராய்ந்து அறிவதற்கு எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். அதே நேரத்தில் எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பாருங்கள், பொல்லாப்பு செய்வதற்கு அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்வதோ அவர் அறிவில்லாமல் அறிவில்லாதவர்கள். என் ஜனங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். என் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். மதியற்றவர்கள், அறியாதிருக்கிறார்கள்,
அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். ஏன் உணர்வில்லாதவர்கள், மதியற்றவர்கள், உணர்வில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஆனால் பொல்லாப்பு செய்வதற்கு அவருக்கு அறிவாளிகள், தீங்கு செய்வதற்கு அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்களுக்கு அறிவில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீ பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறாயா அல்லது நன்மை செய்து கொண்டிருக்கிறாயா? அவர்கள் பொல்லாப்பு செய்வதற்கு அறிவாளிகள். இன்னைக்கு தேசத்துக்குள்ளே பொல்லாப்பு செய்வதற்கு அறிவாளிகள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் நன்மை செய்கிற உணர்வுள்ளவர்கள், அறிவாளிகள் சற்று குறைவாக தான் இருக்கிறார்கள், குறைவாகவே இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே சற்று உன்னுடைய ஜீவியத்தை சற்று கணக்கிட்டு பார். உன்னுடைய பேரை முன்னே எழுதி வைத்து விட்டு, ஆண்டவரே நான் அறிவாளியா அறிவில்லாதவனா? உணர்வுக்கு நான் அறிவாளியா? நான் மதியற்றிருக்கிறேனா? அறியாதிருக்கிறேனா? பைத்தியம் உள்ள பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்வதற்கு தீவிரம் ஓடுகிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேசத்திலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் எதே? அது சங்கீதம் 19:12 படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? தன் பிள்ளைகளை உணர்கிறவன், தன் பிள்ளைகளை தவறுகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை தவறுகளை தப்பிதங்களை தங்கள் குற்றங்களையும் பிழைகளையும் ஆராய்ந்து அறிய வேண்டும் சொன்னேனே. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, நான் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எனக்கு மறைந்து செய்கிறார்கள். ஆனா மறைந்து செய்யும் பொழுது அவர்கள் பார்க்கவில்லை, இவங்க பார்க்கல, நாம் நினைக்கிறோம். நீ மறைந்து செய்யும் பொழுது ஆனா கர்த்தர் உன்னை பார்க்கிறார், தேவன் உன்னை பார்க்கிறார். ஆண்டவரே, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு, தவறுகளுக்கு, தப்பிதங்களுக்கு அடியேனை என்ன செய்ய ஆண்டவரே விலக்கிக்கார் என்று சொல்லுகிறார். நல்ல ஆண்டவர், ஜெபித்தால் நமக்கு பதில் தருவார். நீ கேட்காவிட்டால் உனக்கு பதில் இல்லை. ஏசாயா 27:11 சொல்கிறது. ஏசாயா 27:11 படித்து பார்க்கும் பொழுது, அவர் கொம்புகள் உலரும் போது ஓடி போகும், சிறிகள் வந்து கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கிறவர் இறங்காமலும் அதை உருவாக்குறவர் செய்யாமல் இருப்பார். அதன் கொம்புகள் உலரும், ஒடிந்து போகும், செடிகள் வந்து அதை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கிறவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உணர்வில்லாத ஜனம் அல்ல. அது கொம்புகள்லாம் உலரும், ஒடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வு தேவை. மத்தேயு 15:16 நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களோ? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஊமையின் கருத்துகள் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அது என்ன?
மாயக்காரரை உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தன்னுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே குறிப்பிட இந்த சங்கீதம் இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நிதானமாக படித்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? இந்த வேதத்தை பற்றி கொண்டு நடக்க எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி இன்னையிலிருந்து அதிகமாக செபியுங்கள். ஜெபித்தார் ஆண்டவர் அந்த உணர்வை உங்களுக்கு அதிகமாய் கத்த தருவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, தங்கள் குற்றங்களையும் பிழைகளையும் ஆராய்ந்து அறிவதற்கு, என்னுடைய தவறுகளை ஆராய்ந்து அறிவதற்கு எனக்கு உணர்வை தாரும் என்று கேட்டால் கத்த செய்வார். ஒரு வார்த்தை மாத்திரம் படிப்போமா? அது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க்கு 7:18 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? 7ஆம் அதிகாரத்திலே, அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்று அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்றும் நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆழமாக சொல்கிறார். அன்பானவர்களே, தாழ்மையாக இவங்களை கேட்கிறேன். கடைசி காலம் இந்த வேதத்தை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவர் எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். தங்களுடைய குற்றங்களையும் அறிந்து, ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கத்த தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தேவ கிருபை எங்களோடு கத்த இருக்கிற வேதத்தை பற்றி கொண்டிருக்க ஆண்டவர் எங்களுக்கு உணர்வை தாரும். தங்களுடைய ஆண்டு தவறுகளை அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் ஓடி வருவதற்கு எங்களுக்கு இருதயத்தை தாரும். நாமும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.